ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே, அதாவது மூடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் நான் எப்படி வந்து கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 சைடில் லைன்ஸ் மாதிரி கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்பில் மட்டும் ஒரு கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே வரும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் வெளிப்பக்கமாக வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கணும். நீங்கள் கட் பண்ணி முடித்ததுமே அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடைக்குங்க. லேட் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ஹூக் மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த ஹீட் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு ஹூக் மாதிரி அதை வளைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 4 ஹூக் வந்து கிடச்சிருக்கு. மேலே போட்டிருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, ராணி ஜான்சி, இனியா, சேகர், ஜீவா தர்மா, காந்திமதி, அன்னபூரணி, ஜஷ்வந்த், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 4 பக்கமே அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அழகாக கிடச்சிருக்கும். மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல இதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹூக்லேயும் ஒரு 3 பேங்கிள்ஸ் வரலும் தாராளமாக ஹேங் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸு இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டசன் பேங்கிள் வரலும் தாராளமாக இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது கூடவே டேப் ரோல் வந்து எம்டி ரோல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டேப் ரோலை கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இந்த மூடியில் வந்து நம்ம பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க. அடுத்தது இதை விட கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மூடியை வந்து எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் மணிகளை கொட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுறணும். வச்சு விட்டுட்டு அந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டை வந்து அதில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரொட்டேட்டிங் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரொட்டேட்டிங் ட்ரேயில் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சு இதில் ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் பாட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பாட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டுக்கு பதிலாக நீங்கள் பீங்கான் பிளேட்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அப்படி பீங்கான் பிளேட் இல்லைனா பிளாஸ்டிக் பிளேட்டாக இருந்தால் கூட ஓகே தாங்க. அந்த பிளேட்டை கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரொட்டேட்டிங் ட்ரேவாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சியை வந்து நீங்கள் ஸ்கின்னோடவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நான் வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்பொழுது அந்த இஞ்சியுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடித்த பிறகு இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி துண்டுகளை நான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு 4லேருந்து 5-6 லவங்கப்பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்து சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த லவங்கப்பூ அதுக்கப்புறம் இஞ்சி இது 2த்தினுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெளியே வர ஆரம்பிக்கும்.
பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேங்க. ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த பேக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸில் வந்து அடிக்கடி பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ரைஸ் பேக்குள்ளே வச்சு விட்டுடுறாங்க. இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே வைக்கும் பொழுது இந்த இஞ்சி அதுக்கப்புறம் லவங்கப்பூலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரைஸ்க்கு உள்ளே வச்சுட்டு ரைஸை வந்து மேலே போட்டு விட்டுருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் ரைஸில் வந்து குட்டி குட்டியாக வண்டுகள்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினா குட்டி குட்டி பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸுடைய மூடியில் ஒரு 3லேருந்து 4 ஹோல்ஸ் போட்டால் போதுங்க. அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. நான் வந்து ஒரு 5 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் சால்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அழகாக இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான சால்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு இருக்கிறதால தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சமையல் செய்யும் பொழுது இந்த சால்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி சமையலில் உப்பு ஆட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம சாப்பிடும் பொழுதும் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துலையும் இந்த சால்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி அழகாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சப்பாத்தியோ பூரியோ சுடும்பொழுது இந்த மாதிரி சப்பாத்திலாம் உருட்டுவோம் இல்லைங்களா, உருட்டுறதுக்காக கொஞ்சம் மாவு வந்து ஒரு பவுலில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாவு வந்து கடைசியாக கொஞ்சம் மீந்து போயிடும். ஸோ எடுத்து குப்பையில் தான் போடுவோம். அப்படி போடாமல் அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் கரை படிஞ்சிருக்கக்கூடிய விளக்குகளை தேய்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், குத்து விளக்காக இருக்கட்டும், தேய்க்கும் பொழுது நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரை பிசு பிசுன்னு படிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் கரை படியவே படியாது. அதே மாதிரி அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து புளிக்கரைசல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி கையாலேயே ஃபுல்லாக அந்த விளக்கை வந்து ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையால் தேய்க்கும் பொழுது அந்த விளக்கில் படிஞ்சிருக்க எண்ணெய் கரை ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே தேய்க்கிற மாதிரி விம்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து எல்லா இடங்கள்லையுமே படுற மாதிரி அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாத்திரங்களை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி தேய்ச்சி முடிச்சாச்சு கோதுமை மாவை. அடுத்தது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி விம்பார் யூஸ் பண்ணி நார்மலாக எப்போவும் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையுமே அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லா இடங்கள்லையுமே அழகாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி முடித்த பிறகு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவும் வீணாகாமல் இருக்கும். நம்மளுடைய பூஜை பாத்திரங்களையும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தேய்ச்சி எடுத்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. துளி கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லவே இல்லைங்க. சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை நீங்களும் கோதுமை மாவையும் புளிக்கரைசலையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.